இலவசமாக அப்படின்னு சொல்லி ஒரு லேடி போடும்போது அப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் மைப்பது போல மைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆண்கள் வந்து இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, இவங்க வீட்டுக்கு வர்றாங்க, இவங்க பெட்ரூமில் தனியாக இருக்காங்க. ஸோ வந்து அப்போ இவங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, என்னோட வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஏதாவது எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது கிஃப்டாக வாங்கிட்டு வாங்க, அது எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற இதை வைக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு வந்தவங்களை பொறுத்த வரைக்கும் காய்கறிகளை வாங்கிட்டு வர்றது, கடலை எண்ணெயை வாங்கிட்டு வர்றது, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர்றது, தர்பூசணி பழம் வாங்கிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை குறைவான பொருட்களை தான் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நபர்களோட இந்த சிஸ்டர் ஹாங் வந்து உடலுறவில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரி, உடலுறவில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சம்பவம் வந்து ஏன் இந்த அளவுக்கு வைரல் ஆகுது அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் இருக்கக்கூடிய வெய்போ அப்படிங்கிற ஆப், அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய ட்விட்டர், நம்ம இங்கே இருக்கக்கூடிய ட்விட்டர் போல அங்கே வந்து வெய்போ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருந்துட்டு இருக்கு, வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 250 வீடியோக்கள் வந்து அதில் வெளியாகுது.